கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு அப்படியே படுத்தது தான். ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே தான் வந்து கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அரிசியும் உளுந்து ஊற வச்சுருந்தேன்னா அதை அரைக்கலாம் அப்படின்னு கிரைண்டர் எடுத்தேன். கிரைண்டர் எடுத்து 1 வருஷத்துக்கு மேலே ஆக போகுது. இந்த வீட்டுக்கு வந்தப்போ அப்படியே வச்சது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரப்பாம்பூச்சி. எதையாவது எடுத்து கையில் காலில் போட்டு பண்ணிட்டு என் ஹஸ்பண்ட் அந்த பொறுப்பை கொடுத்து தயவுசெய்து எடுத்து மட்டும் கொடுத்துருங்க, நானே கழுவிக்கிறேன் அப்படின்னு கொடுத்துட்டேன். எல்லாத்தையும் உதறி எடுத்துகிட்டு வரேன்ட்டு மேலே எடுத்துகிட்டு போனார். இது அப்படியே மாடியிலே போட்டு வந்துட்டார். எங்கடா காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேட்டு அப்புறம் மாடியில் போய் பார்த்தா இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து ஃபிட் பண்ணி மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு உளுந்து மாவு தானே அரைப்போம். உளுந்து மாவு அரைக்கும் போது ஐஸ் க்யூப் போட்டுட்டு அந்த தண்ணி தெளித்து அரைச்சோம் அப்படின்னா மாவு நிறைய உபரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னிச்சா. அதனால் அதே மாதிரியே அரைச்சாச்சு. அப்புறம் அரிசி மாவையும் அரைச்சிட்டு உப்பு போட்டு கலந்து ஒரு பக்கம் வச்சுட்டேன். கிளைமேட்டுக்கு புளிக்குதா என்னென்னலாம் தெரியல, பார்ப்போம். மாவு அரைக்கிறத விட அந்த கிரைண்டரை கழுவுற நேரம் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு அலுப்புப்பட்டுட்டே சுத்தமாக அரைக்கிறதே கிடையாது. மிக்சியில் அரைச்சாலும் ஏதோ எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது. ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நைட்டு வெளில கிளம்பியாச்சு. ரீசன்ட் மூவிக்கு தான் போயிருந்தோம். படம் சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. எப்படா மறுபடியும் நெட்ஃப்ளிக்ஸில் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய்.